வெளியில பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி மேலயும், நம்ம தீபக் அவர்கள் மேலயும் ஒரு கேஸ் போயிட்டு இருக்குது. உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அது ஃபுல் விளக்கம் உங்களுக்கு குடுக்கணுன்ற அவசியமே இல்ல. நீங்களே பார்த்திருப்பீங்க. அதாவது ஒரு கடைய மேல பார்த்தீங்கன்னா, ஒரு தப்பான ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு கேஸ் குடுத்துருக்காங்க. அது சேனல் மேல குடுத்துருக்கலாம். எதுக்கு வந்து இவங்க மேல குடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல நமக்கு. சேனல் மேல தான் குடுக்கணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் வந்துச்சு. அத வச்சு நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்ச்சியில வந்து விஜய் சேதுபதி தொடருவாரா? இல்லாட்டி தீபக் அவர்கள் தொடருவாரா? அப்படின்ற ஒரு கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா 2 நாளா எழுந்துகிட்டே இருக்கு. இல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா பெருசாயிருச்சு அப்படின்னா அதை வச்சிருக்க மாட்டாங்க, வெளியில அனுப்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே வந்து 3வது சீசன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வனிதா அவங்க பையனுக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கேஸோ ஏதோ ஒன்று நடந்துச்சு. அதனால வந்து அவங்க இவிபி செட்டுக்கே போயிட்டாங்க. அப்படி இருக்கும் போது வனிதா உங்களை பார்க்கறதுக்கு ஒரு சில நபர்கள்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் வனிதா போய் பேசிட்டு பைசல் பண்ணிட்டு திரும்பி வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சரவணன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாரு, அது தப்பா வெளியில போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரவணனோட வாக் அவுட்டே பண்ண வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது எந்த அளவு சிவியரா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி தொடருமா, தீபக் அவர்கள் வெளியில வருவாரா, இல்லாட்டி விஜய் சேதுபதி மேல கேஸ் எந்த அளவு போடப்படும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். உங்களை பொறுத்தளவு இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.